புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. பச்சைக்கடு வாங்காம பாத்துக்கிருக்கீங்க, ஒரு மாதிரி வெக்க வெக்கமா வருதுல. அப்படியா? என்ன நீங்க, நான் என்ன கதையா சொல்லிக்கிருக்கேன், அப்படியா இப்படியா சொல்லிக்கிருக்கீங்க? ஆமா, ஒரு மாதிரி வெக்க வெக்கமா வருது. நான் இப்ப என்ன செஞ்சேன்? சும்மா தானே பாத்துக்கிருக்கேன், இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? என்ன ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி பேசுறீ? என்ன உங்களுக்கு இப்ப நல்லா தானே இருந்தீங்க? நான் என்ன கடிக்கிற மாதிரி பேசுனேன்? எப்பயும் போலதான் பேசிக்கிருக்கேன். சும்மா நிறுத்துங்க, ஏதோ கடமைக்கு என்கிட்ட பேசுறங்கிறதுக்காண்டி தான் பேசுறாப்புல தெரியுது. என்ன அப்பெல்லாம் பேசுற மாதிரி இருந்தா சொல்லுங்க, பேசாம சோழியை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நிறுத்துடி, என்ன மொபாட்ல பேசிக்கிட்டே போற? நான் அப்படி சொன்னனா? ஏன் வாய் திறந்து சொன்னாதையும் தெரியுமாக்கும், அதெல்லாம் நடவடிக்கையிலே தெரிஞ்சுக்கிறலாம், அதையும் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி உட்காந்து பேசிக்கிருக்கீங்க? பேசணும்னு விருப்பம் இருந்தா பேசுங்க, இல்லைன்னா ஒன்றும் நீங்க பேச வேணாம். அவ்வளோ சளிச்சுக்கிட்டுலாம் என்கிட்ட ஒன்றும் பேச வேணாமே, நான் ஜோடியை பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன். என் அப்பதான் அப்பயே சொல்லுச்சு, பட்டணக்காரவங்களெல்லாம் நம்பாத, ஈஸியா ஏமாத்தி போடுவாங்கண்டு. நான் கேட்டேன்னா இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறேன். இனி நான் என்ன செய்வேன்? அம்பிடுத்தே என் வாழ்க்கையே போச்சு. ஒரு டாக்டர்கிட்ட என் வாழ்க்கையவே நான் பறி கொடுத்துட்டேன். அதத்தையும் நான் நினைச்சுக்கிருக்கேன். என் அப்பத்தா, என் ஆத்தா, என் அப்பா கூட சொன்னாரு, நான் கேட்கலையே. பட்டணத்துக்காரவங்க நம்ப கூடாது, அதுவும் படிச்சவங்க நம்பவே கூடாது, குறிப்பா டாக்டர் படிச்சவங்க நம்பவே கூடாதுன்னு என் அப்பா அப்படி இப்படி சொல்லிக்கு இருந்தாரு. நான் கேட்கவே இல்லையே. கேட்டிருந்தா இன்னைக்கு நான் பாட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன்ல. கேட்காம இருந்துட்டேன். அதே டாக்டர் படிச்சவங்களுக்குலாம் ஏமாத்துற புத்தி தான் வருமா? மவளே, எனக்கே செக் வைக்கிறியா? இப்ப பாரு. ஓ அப்படி பட்டத்துக்காரவங்களை நம்ப கூடாது, குறிப்பா டாக்டர் படிச்சவங்கள நம்பவே கூடாதுன்னு என் மாமனார் சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நிறுத்துங்க நிறுத்துங்க, திருத்தம். உங்க மாமனார் ஒன்றும் சொல்லல, எங்க அப்பா சொன்னாரு. இந்த நிமிஷத்துல இருந்து எதுவும் கிடையாதுன்னு ஆகி போச்சுல, அப்புறம் என்ன? உங்க சோழியை மட்டும் பாருங்க டாக்டர். ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சா? சரி, காதல் டைவர்ஸ் பண்ணிக்கிடுவோம். சரி பண்ணிக்கிடுவோம். ஒத்துறாது ஒத்துறாது. இருங்க, என்ன சொன்னீங்க? காதல் டைவர்ஸா? சரி பண்ணிக்கிடுவோம். எனக்கு என்ன, பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல, நிம்மதியா இருக்கலாமே. நல்லா யோசிச்சுக்க, அதுக்கப்புறம் பாத்துக்க. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கையெழுத்து போட்டுட்டேன்னு வச்சுக்க பேப்பர்ல. அப்புறம் நீ அம்மானாலும் அப்பானாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். என்ன நல்லா புரிஞ்சுக்க, நல்லா யோசிச்சுக்க. அப்புறம் வந்து மாமா என்னால உங்களை விட்டு பிரிய முடியாது, உங்க கலருக்கு நான் அடிமை, உங்க பேச்சுக்கு நான் அடிமை, உங்களை விட்டு என்னால பிரியவே முடியாது, நீங்க தான் எனக்கு உசுறு, நான் பேசுறதா தப்பு, அப்படி இப்படின்னு காலில் விழுந்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். ஏன்னா நான் டாக்டர், நல்லாவே தெரியும், பட்டணத்துக்காரை ஏமாத்துவேன். நான் ஒரு ஏமாத்து கோழி. அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை நான் ஏமாத்திருக்கேன். அதனால காதல் டைவர்ஸ்ல பத்திரத்துல சைன் போடுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சுக்கோ. அப்புறம் நீ என் காலில் விழுந்தா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். என்ன, இதுதான் டாக்டரோட புத்தி. அப்புறம் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்லாம் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் சரிவட்டு வந்தாலே டைவர்ஸ் கொடுக்க முடியாது, இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஒரு 3 கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 1, இப்ப தமிழக்கா ஊருக்கு போயிட்டதுனால சரியா வேற வேலைக்கு சாப்பிட முடியல, அதனால சாப்பாடு ஆக்கி வைக்க வீட்டுக்கு வந்துடணும். அப்ப என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிடும் போது அங்கங்க கை டச் ஆகலாம். ஏன் தெரியாம ஹக்கு கூட பண்ணலாம், ஹக்கு மீன் கட்டி கூட பிடிக்கலாம். வேற என்ன, இந்த மாதிரி சில டச்சிங் அந்த வேலைகள்லாம் அங்க இருக்கும். அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நிராகரிக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ, அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரத்தை தாண்டி
இந்த மாதிரி வீட்டுல இருக்க சமயத்துல எப்பெல்லாம் எனக்கு போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு நான் வர சொன்னா வரணும். வந்து என்னை மடியில படுக்க வச்சு பாட்டு பாடணும், என்னை தூங்க வைக்கணும், சுவாரஸ்யமா பேசணும். சரியா? அப்புறம் கரண்ட் அடிச்ச காக்கா அப்படி போஸ்ட் மரத்துல தொங்குற மாதிரி பல்ல காட்டுறீங்க. பாடுறா மறுபடியும் என்னவா சொல்லுங்க, மூணாவது கண்டிஷன் என்னன்னு. இல்ல இனி அப்படி சைடு கேப்ல காக்கான்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதே வேற ஒண்ணும் கிடையாது. மூணாவது கண்டிஷன் என்னண்டா, எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் பொண்டாட்டிதே, இப்பவும் என் பொண்டாட்டிதே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா என்னன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும்ட்டு என் மனசுக்குள்ள நான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஒண்ணு. அதனால அது வாங்கிட்ட சொல்றேன். அதாவது நான் சொல்ல வர்றது என்னண்டா, எப்படி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போகும்போது என் பொண்டாட்டி எனக்கு கண்ணத்துல முத்தம் கொடுத்து அனுப்பணும். அந்த முத்தம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணுமா. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால டெய்லியா நான் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போகும்போது எனக்கு வந்து கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு போகணும். இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா, மெயினா லாஸ்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா டைவர்ஸ் பத்திரத்துல, அதாவது காதல் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட நான் ரெடி. உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரியா வருமா? ஓகேவா? நீங்க குசும்புக்கார ஆளுண்டு அடிக்கடி நிரூபிக்கிறீன்னு சொல்லுவேன்ல, அது இன்னைக்கு உண்மையா போச்சு. என்ன நீங்க மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எனக்கே பல்ட்டி அடிச்ச மாதிரி பதில் சொல்றீங்களோ? நினப்புது ஏன் பொழப்ப கெடுக்குமா? நான் வாரேன். இருமா இரு, நீ வாரதெல்லாம் இருக்கட்டும். கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிட்டு போறது சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க டாக்டர். நான் வாரேன். என்னது வேற ஆளை பார்க்கணுமா? பாத்துருவோம். நான் வாரேன். தாலி கட்ட பண்ணிக்கிட்டோம் நிச்சயத்தை, கொஞ்சம் தொட்டா குண்டன் சட்டம் பாயுமா, நீ மஞ்ச கருவேலம் பூவே அதில் மாசு தூசு ஒன்னும் சேரல, ஒரு மஞ்ச தாலி கட்ட போறே மாறாப்பு நான் தான் புள்ள. சரி வெண்ணிலா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் இங்கே இருந்த வரைக்கும் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தவ மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. ஐயோ மேடம், என்ன இப்படிலாம் பேசுறிய? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் என் அம்மா இருந்தால் பார்க்க மாட்டேனா? எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை பார்த்துக்கிறதுல எனக்கு என்ன பெரிய இதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம்ல, சாரி வெண்ணிலா, உங்களை தேவையில்லாதது கேட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டேன். உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்காதீங்க. நானும் என் வீட்டுக்காரரும் இருக்கோம், ஓகேவா? உங்களுக்கு தெரியும் என்னோட நிலைமை என்னன்னு. சரி ஓகே, அதை பேச இப்போ விருப்பம் இல்லை. சரி ஓகே, நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஆனால் எதையோ விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், டாக்டர் மீட் பண்ணுறதுக்கு இப்போ சான்ஸ் ஏதாவது கிடைக்குமா? மேம், மார்னிங் வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்தார். இப்போ அவர் டியூட்டி டைமில் இருப்பார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் மீட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே வெண்ணிலா, நம்ம லைஃப்பில் சந்திக்கிறவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்ல. இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பாய், ஹாப்பி டு மீட்டிங். தேங்க்யூங்க மேம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் என் கூட இந்த 1 வீக் இருந்தது. சரி ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரீச் ஆனது கால் பண்ணுங்கள். ஊட்டி தானே போகிறீங்க, இல்லை வேற? இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஊட்டி தான். ஹஸ்பண்ட் சென்னையில் சர்ஜரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை முடிச்சிட்டாங்க. இப்போ ஊட்டி வரேன்னு சொல்லியாச்சு. ஸோ அங்கே தான் போகிறேன். ஓகே, நான் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன். பாய். ஓகேங்க மேம், டேக் கேர், பாய். ஓகே வெண்ணிலா, போயிட்டு வரேன், பாய். ஓகேங்க மேம். டிரைவர் போகலாம். ஆராரிரா
ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். வெளியே வரீங்களா? டிரைவர், வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு அந்த சைடு நில்லுங்க, நான் வரேன். நானும் ஒரு 2-3 நாளாவே உங்ககிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. நீங்கள் இன்னைக்கு ஊருக்கு போறீங்கன்னு தெரிஞ்ச உடனேயும் உங்ககிட்ட பேசணும்னு தான் மனசு நினைக்கிது. கண்டிப்பாக நான் பேசிதே ஆகும். நானும் உங்ககிட்ட பேசணும் தப்பா நினச்சேன். ஏன்னா என் மனசில் இருக்க வழிகளை உங்ககிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? உனக்கு இல்லாத உரிமையா கூப்பிடு. இல்லை, உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னே தெரியல. நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து உங்களை பார்க்கும்போது என்னென்னமோ தோணுது. என்னமோ எனக்கு நீங்கள் நெருங்கின உறவு மாதிரியும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியும் தோணுது. இது எல்லார் மேலேயும் தோணிடாது. நம்ம யாரையாவது பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் அவங்க மேலே ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. உங்களுக்கு அப்படி இருந்ததாண்டு தெரியல. ஆனால் நீங்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் அழுதிய. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் யாருன்னு சொல்றீங்களா? உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் யாருன்னே தெரியாமல் உனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நீ எனக்கு யாருன்னு தெரியும். 23 வருஷமா ஒரு உண்மையை மனசுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சிருக்கேன். அதை எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும்னா ஒவ்வொரு நாளும் துடிக்கிறேன். ஆனால் இடப்பட்ட காலத்தில் அது என்னால் முடியாமலே போயிடுச்சு. இன்னைக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வீணாக்க விரும்பல. தயவு செஞ்சு நீங்கள் யாருன்னு சொல்றீங்களா? இல்லைன்னா எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும். தயவு செஞ்சு சொல்லிருங்க ப்ளீஸ். பாலா, நல்லா யோசிச்சிட்டிங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் ஒய்ஃபை சமாதானப்படுத்த முடியாது. இப்போவே சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதை நான் செய்ய போகிறேன். இது என் தொழிலுக்கு பண்ணுற ஒரு துரோகம்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் உங்களோட ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக தான் இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன். இல்லை டாக்டர், நல்லாவே யோசிச்சிட்டேன். என் ஒய்ஃபை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் நம்புற மாதிரி எடுத்து சொல்லணும். அது எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பேக்கில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போவே சொல்லிட்டேன். ஓகே, குழந்தை வேற ரொம்ப அழுதுட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க? வர சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் வெளியே தான் இருக்காங்க. அப்படி எடுத்து கொடுத்தார் டாக்டர். ஒரு 5 மினிட்ஸ் என் குழந்தை கூட நான் பேசிக்கிறேன். ஓகே. கண்ணா, அப்படியே உன் அண்ணனை உரிச்சு பிறந்திருக்கடா. உன்னை கொடுக்க எனக்கு மனசே இல்லை. ஆனா ரொம்ப வருஷமா அவங்க குழந்தை இல்லாம இருக்காங்க. அவன் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கான். அவனுக்காக இந்த ஒரு உதவியை நான் செஞ்சுதாண்டா ஆகணும். அதனால அப்பா, உன்னை அவங்க கிட்ட கொடுக்க போறேன். எந்த சூழ்நிலையும் உன்னை பெத்தவங்க நாங்க தானே உனக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை தெரிய வரும்போது நீ ரொம்ப வருத்தப்படுவடா. அதனாலதான் அப்பா உன்னைய அவங்க கிட்ட கொடுக்க போறேன். உன்னை கொடுக்கறதுக்கு மனசு இல்லதான். உன் அம்மா இதை எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா கண்ணா. யாருன்னே தெரியாம அப்பா லைஃப்ல நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அப்பா எனக்கு இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்கன்னு கூட சொல்லல. அவங்களுக்காக இதை செய்யறதுல தப்பு இல்லைன்னு தோணுதுடா. அதனாலதான் கண்ணா அப்பா உங்களை அவங்க கிட்ட கொடுக்க போறேன். நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தெரியும்டா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா. அப்பாவை மன்னிச்சிருடா செல்லும். செல்லும் வாங்க அவங்க கிட்ட போயிடலாம். என்ன மன்னிச்சிரு. ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வேற இடத்துல கொடுக்க போறேன். இது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். ஆனா பிராய்ச்சித்தை தேடணும்னு நினைக்கிறதா.
அதனாலதான் இப்படி ஒரு தப்பு செய்யறேன். நம்ம குழந்தை எங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன். அதுக்காக உங்ககிட்ட போய் தான் சொல்ல போறேன். என்ன மன்னிச்சிரு. உன்னை பொறுத்தளவுல நமக்கு 2 குழந்தை தான். ஆனா நமக்கு பிறந்தது 3 குழந்தை. அதுல இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு தான் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிடுமா. பாலா, என்னாச்சு? குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன், பார்க்க வந்தோம். ஏன் இப்படி அழுதுட்டு குழந்தைய தூக்கிட்டு வர? பாலா, இவங்க கிட்ட நீங்க எதுவுமே சொல்லலையா? இல்ல டாக்டர், இனிமே தான் சொல்ல போறேன். கண்ணா, ஸ்ரீதேவி, உங்க 2 பேத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இப்ப நான் உசுரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச உதவி அப்படி. உங்களுக்கு சாகிற வரைக்கும் என்ன கைமாறு செய்ய போறேன்னு நினைக்கும் போது என் கையில எதுவுமே இல்லை. ஆனா கடவுள் நல்லவங்களுக்கு தான் ரொம்ப சோதனையை தருவார். நீங்க அந்த விதத்துல எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அதை விட இவ்வளவு பெரிய சோதனையை அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க 2 பேரும் குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாலும் நமக்கு ஒரு பாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்க 2 பேர் வாழ்க்கையில இருக்கு. உங்க 2 பேத்துக்கும் நான் கைமாறா என் குழந்தைய தரலான்னு இருக்கேன். பாலா, எதையாவது புரிஞ்சு பேசுறியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா, நான் எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண உதவிக்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்யணும்னு நினைக்கும் போது என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனாலதான் என் குழந்தைய உங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். நான் சொல்லாம என் குழந்தைய வாங்கி உங்களோட குழந்தை மாதிரி வளர்த்துக்கங்க. என் பொண்டாட்டி நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க குழந்தை இல்லாம கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. குழந்தை என்னோடதான் இருந்தா என்ன, உங்களோடதான் இருந்தா என்ன, குழந்தை தான். வாங்கிக்கோங்க, வேணான்னு சொல்லாம. ஆமாடா, ஸ்ரீதேவி சொல்றதா சரி. வேணாண்டா, ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்ச பாவம் எங்களுக்கும் வேணாம், உனக்கும் வேணாண்டா. நீ ஒரு தகப்ப, அதை முதல்ல நீ நினைவுல வச்சுக்கோ. அண்ணா, நான் என்ன பேசினாலும் அதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டில்ல. அப்புறம் என்ன? இங்க பாருங்க, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் குழந்தை ரொம்ப பெரிய விஷயம். ஆனா உன் ஒய்ஃபுக்கு அது இல்லை. என் தங்கச்சியா நினைச்சு நான் கொடுக்குறேன். என் குழந்தைதான். ஆனா உங்ககிட்ட இருந்தா இன்னும் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா 3வது இந்த பையனை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். வாங்கிக்கோங்க, வேணான்னு சொல்லாதீங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், வாங்கிக்கோங்க. நமக்கு சொந்தமான ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிறத விட இன்னொரு இடத்துல இருக்கும்போது அது இன்னும் பாதுகாப்பா இருக்கும். பரவாயில்ல, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. தேவி, எத்தனையோ நாள் நமக்கு குழந்தை இல்லைன்னு நல்லது நாட்கள் இருக்கு. அதுக்காக ஒரு நாள் சோர்ந்து போகல. என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அது நல்லது எனக்கு நடக்கவே இல்லை. இப்ப என்ன, அந்த குழந்தைய நம்மள வளர்க்க சொல்றாரு, அவ்வளவுதானே? எனக்கும் குழந்தைன்னா உசுருங்க. வாங்கி வளர்த்துக்கலாம். வளர்ப்பு தாயா இருந்தாலும் எனக்கு தாய்ங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, எனக்கு அது போதுங்க. வாங்கி
அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன, இது தெரிய வரும்போது அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அப்ப தெரியட்டும். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன், இவனுக்கு கூட அது தெரியக்கூடாது. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், எனக்காக இதை மட்டும் செய்வீங்களா? அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. எப்ப இந்த குழந்தை என் கையில கொடுத்தீங்களோ அதுல இருந்து இது என் குழந்தையாயிருச்சு. யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கண்ணா, நீ சந்தோஷமா இருந்தா போதும் கண்ணா. இனி உன் வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே இருக்காது. நீ நல்லா இருந்தா போதும். என் உசிரியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், நல்லபடியா பாத்துக்கோங்க. இவனை தேடி என் வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நான் அப்படி ஒரு பொய்யை தான் சொல்ல போறேன். நீங்க தான் நீ பத்திரமா பாத்துக்கணும். சரி, என் பொண்டாட்டி கண்ணு முடிக்கிறதுக்குள்ள கொண்டுட்டு போயிருங்க. அண்ணா, கடைசி அவங்கள ஒரு தடவை நான் பாத்துக்கிட்டுமா? உனக்கு எஞ்சி கேட்கறமா, அது மட்டும் வேணாம் ப்ளீஸ். அவ கண்ணு முடிச்சிருவா, அவளை நான் சமாளிக்கணும். நீங்க போங்கம்மா. கடைசி ஒரு தடவை என் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்தாலும் பத்திரமா தாயா இருப்ப. அப்பாவுக்கு தெரியும், அப்பா எப்படி பண்ணிட்டேன்னு எதுவும் நினைக்காத. அப்பாவுக்கு மேல கோபம் இருக்கும், ஆனா அப்பா நல்லதான் செத்துருக்கேன்னு உனக்கு ஒரு காலம் வரும்போது புரியும். செல்லும் அல்லடி செல்லும். சரி பாலா, போயிட்டு வரோம். ஓகே, எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஓகே, இவங்க கிளம்ப சொல்லுங்க. இதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லைல்ல? ஓகே. இல்ல டாக்டர். என்னங்க உங்க பாவம். அல்லாதம்மா. அல்லாதீங்கடி செல்லும். இனிமே நான் தான் உனக்கு அம்மா, இதோ இவர்தான் உனக்கு அப்பா. அல்லாதீங்க. உங்களை உங்க அம்மாட்ட இருந்து பேச்சு கூட்டிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. உங்க அம்மா அளவுக்கு இல்லைனாலும் இந்த தாயோட ஏக்கத்துக்காக நான் பாசத்தை கொடுக்கிறேன். இனிமே உன் பேர் இளங்கோ. 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 கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வம் அன்றே யாரும் இல்லை. இளங்கோ ப்ளீஸ் கண்ட்ரோல். அல்லாதடா. மாசத்துல ஒரு தடவை இதை சொல்லி மட்டும்தான் அழுகிற. ஆனால் உன் பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு புரியுது. அதுக்காக வளர்த்தவங்கள உன் பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தப்புடா. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருப்பாங்க. அவங்க உன்னைய அவங்களோட மகனாக நினைக்க போய் தானே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ப்ளீஸ் அவங்கள விருத்து ஒதுக்காதடா. இப்போ நீ ஊட்டி வந்திருக்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உடனே உன்னை பக்கம் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் அவங்க வெளியே போன சமயம் பார்த்து நீ ஊட்டி வந்திருக்க. என்னதான் வளர்த்தவங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் என் மனசு தேடுறது என் அப்பா அம்மாவா தாண்டா. இன்ன வரைக்குமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. என் குடும்பம் இது, நான் யாரு, எங்க இருக்காங்க என் குடும்பம், எனக்கு எதுவுமே தெரியலடா. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா என் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. அதாண்டா வலிக்கு. அல்லாத எல்லாமே சரியாகும். அல்லாத கூட பிறந்தது உன் தங்கச்சி மட்டும் கிடையாது, 2 பேர். உன் தம்பி உண்டா. உன் தம்பிக்கு வளர்ப்பு தாயா இருந்தவன் நான் தான். என்ன உன்னை பார்க்கும் போதெல்லாம்
எப்படியாவது அவன் குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவனை அவன் குடும்பத்து கூட சேர்த்துட முடியாதா? நீ எத்தனையோ நாள் எங்க ஆனா உன்னை பார்க்கும்போது அப்படியே இளங்கோவை பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. அப்பயே நினைச்சேன் நீதான் இளங்கோவோட அண்ணனா இருப்ப. நீ இளங்கோவோட ஃபேமிலி உன்னோடதான் இருக்கணும். இதுக்கு மேல அவனை காக்க வைக்க கூடாது. அவனை உங்க ஃபேமிலி கூட நான் சேர்த்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் அம்மா கிட்ட நான் பேசணும்ப்பா. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். நான் வரேன். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா, கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா. அருந்ததி, அத்தாச்சி என்னாச்சு? கீழே ஆளும் பேரோட வந்து உட்கார வேண்டியதானே? என்னத்துக்கு மேல வந்து தனியா உட்காந்துக்கு இருக்க? என்ன? அது ஒண்ணும் இல்ல அத்தாச்சி, கீழே நீங்க உட்காந்துக்கு இருந்தீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது மனசுக்கு, அதே மேல வந்து உட்காந்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல அத்தாச்சி. ஒருத்தவங்க மூஞ்சியை பார்த்தா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, அவங்க இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன இப்போ உன் மனசுல என்ன ஓடிக்கிருக்கு, நீ என்னத்தை நினைச்சு இப்படி மேல வந்து உட்காந்துக்கு இருக்க, எல்லாமே எனக்கு விளங்கும், புரியுது. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? எந்த ஒரு தப்பையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம தப்பை செஞ்சுட்டு யோசிச்சோம்னா அதுல ஒரு பிரயோஜனமே இருக்காது. என்ன அவ்வளோதான், அதுதான் வாழ்க்கை. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் மேலே வர சொல்றேன். நம்ம குடும்பத்தோட உட்காந்து கும்மி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அடிப்போமா? என்னது கும்மியா? கும்மினா கும்மி அடிக்கிறது இல்ல, அதாவது கும்மி அடிக்கிறதே உன் ஆத்தாலையும் உன் அண்ணனையும் வச்சு கும்மி அடிக்கிறது கும்மி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கேரம் போர்டு விளையாடுவோம். இன்னைக்கு பாரு உன் அம்மாக்கு கேரம் போர்டு எப்படி விளையாடுன்னு மீனாட்சி சொல்லிட்டாரே. என்னமோ சொல்றிய? சரி, ஆனா எல்லாரும் கீழே இருக்காங்க, எப்படி வருவாங்க? காலுகை இல்லையா? இப்ப பாரு, இப்ப உன் அண்ணன் எப்படி தெரிச்சு ஓடி வரான்னு மட்டும் பாரு. சரவணா மாமா, மீனாட்சி, மீனாட்சி மதுராத்திரியா? இந்த வாரு. ஐயோ, இனி என்ன எந்திரிக்க முடியல. ஐயோ, என்னோட தெரியலையே. ஐயோ, எனக்கு வர நீங்க மதுராத்திரியே, என்னால எந்திரிக்க முடியலையே. ஐயோ மீனாட்சி, என்னால எந்திரிக்க முடியல. என்ன வெண்ணம் அவனே, அவ்வளவு பெரிய தொட்டி இருக்கும் போது இது கூட வந்து உட்காருவேன். ஐயோ, எந்திரிக்க முடியலையே மீனாட்சி. ஐயோ, யாராவது வாங்க காப்பாத்துங்க. ஐயோ, நபி என்ன செய்வேன்? சட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டே. மீனாட்சி, சட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டே. அம்மாவா, சட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டானா? அத்தாச்சி, அண்ணனுக்கு பாத்ரூம்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதே ஒண்ணு விளங்கல. ஒரு வாரம். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, என்னால எந்திரிக்க முடியல. போச்சு. ஐயோ, எல்லாம் வலிக்குதே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்னால முடியலையே. ஆசைப்பட்டு வந்தீங்க அந்த புறக்குடிய நல்லா வச்சுக்கிற அந்த புறக்குடிய. ஏய் மௌனே, என்னடா பண்ணிக்கிருக்க? ஏதோ சட்டிக்குள்ள உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? அம்மா வந்துட்டியம்மா. அம்மா இங்க வாமா. அம்மா நான் சட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டேம்மா. அம்மா என்னால எந்திரிக்க முடியல. பண்ணிக்கு வர எனக்கு மகரா தெரியுமா? அம்மா மீனாட்சி போதம்மா சத்தம் போட்டு கூப்பிட்டா. அம்மா என்னை காப்பாத்துமா. அம்மா ஏத்தோடு. என்னடா மௌனே சொல்ற? மௌனே, நீ போய் தானே சொல்ற? சும்மா சட்டிக்குள்ள போய் விழுந்துட்டு சட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிருக்க. சரிடா மௌனே, இந்தா அம்மா சூப் வச்சிருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றியா? அடியே, நீதான் ஒரு தாயா? நான் இங்க சட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இங்கிட்ட திரும்ப முடியாம பாடா பண்றேன் உள்ள. உனக்கு இப்பதான் சூப்பு கேட்கற. சூப்பு இப்ப எவ்வளவு சூப்பு ஓட்டு கேட்டாங்களா? மூஞ்சி அடிச்சு போடுவேன். நீ வாடி வந்து கையை பிடிச்சி இல்லடி. என்னால ஒண்ணுமே செய்யல. நீதான் ஒரு தாயாடி. மீனாட்சி, என்னை காப்பாத்துங்க. ஏலே மாவனே, இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிருக்கேன்டா நானு. இன்னைக்கு உப்பு காரம் எல்லாம் சரியா போட்டிருக்கேன். அது என்ன மௌனே, இந்தா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற மௌனே. வேணா அம்மா வாயில ஊத்தவா? அடியே, வெளிய வந்தா செத்தடி. போடி, இப்ப பொண்டாட்டி வர சொல்லடி. போடி, இல்லையா அப்பதான் வர சொல்லடி. ஐயோ, இவ வேற சாவடிக்கிறானே சூப்புட்டு. போடி மௌனே, அம்மா பார்த்து செஞ்சிருக்கேன்டா மௌனே. கொஞ்சோண்டு மட்டும் டேஸ்ட் பண்ற மௌனே, அது போதும் அம்மாவுக்கு. என்ன, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அம்மா எப்படி செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சிடும். கொஞ்சோண்டா மௌனே, என் செல்ல அம்மா ஊட்டி விடவா? சின்ன பிள்ளைல உனக்கு எப்படி ஊட்டி அதே மாதிரி ஊட்டி விடவா?
ஐயே ஐயோ உனக்கு கொண்டுட்டு வண்டி போடியே. உன் அம்மா சவுண்டு கேட்டுக்கிருக்கு, ஏதோ பிரச்சனை பண்ணி கேட்காங்க 2 பேரும். நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். வரும்போது கேரம் போர்டு எடுத்துட்டு வரேன். சரியா? இரு வரேன். சரிங்க தாச்சி. செல்ல பிள்ளைல வயிறு பிள்ளைல என்ன நடந்துக்கிருக்குங்க? இது என்ன மெண்டல் மாதிரி பாத்ரூம்ல சூப்பத்திட்டு வந்து எனக்கு இருக்கு. அவன் என்ன கவுந்து கிடக்கேன் சட்டிக்குள்ள விழுந்து. என்ன நடந்திருக்கும்? ஏய் சரவணா, மீனாட்சி மீனாட்சி வா மீனாட்சி மீனாட்சி, நான் சட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டேன் மீனாட்சி, என்னை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. அவன் நிக்கிறா பாரு, சூப்பு நல்லா இருக்கா வந்து கேட்டுருக்கா. இங்க அவன் மாட்டிக்கிட்டு இங்கிட்டு நகர முடியாது, இங்கிட்டு நகர முடியாம பாடா பட்டுக்கிறீங்க. இப்பதான் வந்து சூப்பு நல்லா இருக்கான்னு கேட்டுருக்கா. இவ்வளவு அடிச்சு பண்டைய வச்சு சப்பு அப்படி வெளியே அனுப்பி மீனாட்சி, வந்து எனக்கு காப்பாத்து மீனாட்சி. மாமியாரே மருமகளே, மாமியாரே மருமகளே. இங்க நான் சாவணும் உயிரோட இருப்பான்னு தெரியாம கிடைக்க இங்க நீங்க மாமியார் மருமக பூராட ஓடிக்கிறீங்க. என்ன மாமியாரே, ஆளு கொஞ்சம் அழகா இருக்கீங்களே, என்ன ரகசியம்? ஐயோ மருமகளே, ஒரு வெக்கமா இருக்கு மருமகளே, இப்பெல்லாம் சொல்லாத மருமகளே, எப்படி வெக்கமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல மருமகளே, அழகோட ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு ரூமுக்கு போயிருந்து மருமகளே, நல்ல இவ்வளவு பெரிய பாட்டில் எடுத்து வெள்ளை கலர்ல இருந்துச்சு மருமகளே. அது பாக்கிறதுக்கெல்லாம் கப கப கபன்னு மணத்துச்சா, எடுத்து மூஞ்சில அப்பிக்கிட்ட மருமகளே. மாமியாரே என்ன சொல்றீங்க? அதை எடுத்து அப்பிட்டீங்களா? மாமியாரே மாமியாரே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா மாமியாரே? ஏன் மருமகளே, அதெல்லாம் நிறையவே இருக்கு, நிறைய இருக்கு கிட்டதானே அதை எடுத்து மூஞ்சில அப்பிட. மாமியாரே மாமியாரே என்ன தெரியுமா மாமியாரே? மாமியாரே உள்ள பெட்ரூமுக்கு கக்கூஸ் கழுவுறதுக்காக ஒரு பெனாயில் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தேன். அதைத்தான் மாமியாரே வாங்கி வச்சிருந்தேன். அதை எடுத்து பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து மூஞ்சில அப்பிக்கிட்டீங்களா? ஐயோ மாமியாரே, அது சைடு பாக்கெட்லாம் கேட்டீங்களா? கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குணமாக மாறுவதோ. மருமகளே என்ன சொல்ற? ஆமா மாமியாரே. சரி அதை விடுங்க. ஏய் நீ எதுக்கு அதுக்குள்ள உட்கார்ந்திருக்க? என்ன நீங்க இந்த தொட்டில விழுந்து குளிக்க மாட்டீங்களா? அந்த சட்டிக்குள்ள விழுந்து குளிப்பீங்களா? அடியே நான் வேகப்பட்டு வரடி. இல்ல தொட்டிக்குள்ள விழுந்து குளிச்சா அந்த குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாண்டி சட்டிக்குள்ள விழுந்தேன். ஆனா இப்ப என்னைக்கு முடியலடி. நான் இப்ப என்னடி செய்வேன்? ஐயோ கடவுளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு என்னடா போஸ்ட்ல ஒரு மாதிரி போட்டிருந்தீங்க, காமெடி ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, டாக்டரோட ஃப்ளாஷ்பேக் வந்து எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக ரொம்பவே டைம் ஆகிப்போச்சு. அதனால் வந்து இன்னும் எடுத்துகிட்டு போனால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் அந்த காமெடி வந்து எடுக்க சின்னதாக ஒரு காமெடி வச்சு முடிச்சிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, மறக்காமல் சொல்லிடுங்க. நாளைக்கு காலையில் இன்னொரு வீடியோ போடுறோம், முத்துனகை மொழி நிலவே. நாளைக்கு காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு போட்டுருவோம். அப்போ வந்து போஸ்டர் போட்ட காமெடி வந்துடும். யார் எதுவும் நினச்சிக்காதீங்க, போஸ்டர் ஒரு மாதிரி போட்டு இப்போ இது மாதிரி போட்டேன்னு டைம் கிடைக்கல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். ஆக்சுவலாக அந்த சீன் வந்து எடுத்தாச்சு, ஆனால் அட்டாச் பண்ணி போட்டால் ரொம்ப நேரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி எடுத்த காமெடி தான் இது. சரி, நான் வந்து நாளைக்கு வீடியோவில் சேர்த்து போட்டுறேன் காமெடியை, மறக்காமல் பாருங்கள். ஓகே.